அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் தாலிக்கயிறு மாற்றாமல் விட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது வேறு எந்த நாளில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா அதுக்கான பதிலை நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கிறேங்க. அந்த நாளில் நீங்கள் அந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கிறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கலசம் அமைச்சு வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா 2 விதமான கலசங்கள் எப்படி அமைக்கலாம், பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன, அம்மனை அழைக்கக்கூடிய நேரம் என்ன, புனர் பூஜை செய்வதற்கான நாள் மற்றும் நேரம், இன்னும் பல சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் வகையிலையும் ஒரு வீடியோ வந்து இருக்குதுங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான் நமக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் வருது. அதுவும் எந்த நேரம்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மேலும் அந்த நாளில் கையில் ஒரு இலையை வச்சுட்டு கேட்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும். அந்த இலை என்ன இலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிடைக்கும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 6ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 21ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை அப்படின்னாவே கண்ணை மூடிட்டு எல்லா விதமான சுபகாரியங்களும் வந்துட்டு செய்யலாம். ஏன்னா இது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் உரிய வளர்பிறை பிரதோஷம், அதுவும் ஆடி மாத வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து இந்த புதன்கிழமை நாளில் வந்து இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு 2 கொடுத்துருக்குறேங்க. ஒன்று வந்து வெற்றிலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் சுருட்டி வச்சாலே பணவரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சைக்கற்பூரத்தை ஒரு குறிப்பிட்ட 3 இடங்களில் வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் இவ்வளவு நல்லது நடக்குதா, இவ்வளவு பணம் சேருதான்னு ஆச்சரியப்படும் வகையில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது. அதையும் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும். சரி, இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருக்குதுங்கும் போது அங்கே நம்ம போய் வழிபாடு செய்யும் போது அனைத்து தெய்வங்களும் அங்கே தான் இருப்பாங்கங்கிறதுனால அவங்களுடைய அருட்பார்வையும் நம்ம மீது வந்து விழும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் கண்டிப்பாக சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டிலேயே மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான மனதார வந்துட்டு நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நந்தி பகவான் வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்குங்க. அவர் வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். மேலும் ஸ்ரீராமரை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரோ, அதே போல் நந்தி பகவானை நம்ம வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவில் உங்களுக்கு நான் பரிபூர்ணமான நந்தியினுடைய அருளை பெறுவதற்கான 2 விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேங்க. ஒன்று வந்து பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, அசைவம் எல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது செய்ய வேண்டியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யக்கூடியது. இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். சரி, முதல்ல பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை பார்த்தலாம். இப்போ நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, தீபம் ஏற்றாட்டியும் சரி, இல்லை கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 27 முறையோ அல்லது 108 முறையோ சொல்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள், குழப்பங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அவசியமாக வந்துட்டு இதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது ஸ்க்ரீன்லேயும் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத். இதுதாங்க ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி
தன்னோ நந்தி பிரசோதயாத். பார்த்திங்களா, ரொம்ப எளிமையாக இருக்குது. தாராளமாக இதை நம்ம 27 முறை வந்து சொல்லலாம். எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் ருத்ராட்ச மாலை வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நிலக்கடலை, கொண்டக்கடலை இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அவசியமாக இந்த பிரதோஷ வேளையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். சரி, அடுத்ததாக நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம், அசைவம் சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கும் வந்து இந்த நாளுக்கு உண்டான பலன் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு பண்ணுங்கள். இதை நீங்கள் சும்மா வந்துட்டு கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுங்க, நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இதை ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க. நான் முன்னாடி சொன்ன அதே ரூல்ஸ் தான். அமைதியாக வந்து உட்காந்துக்கணும், நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கணும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் அந்த சூட்டை வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது இல்லையா, சுக்கரமேட்டு பகுதி, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு முக்கோணம் வந்து போடுங்க, ட்ரையாங்கிள். இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக வந்து ஈர்த்து கொடுக்கும். மேலும் இன்றைக்கி நமக்கு 369 எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தின் 21ஆம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை 3, அடுத்தது 6 அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியை குறிக்குது, 9 அப்படிங்கிறது இந்த 2025வது வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய இந்த 369 அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நம்ம எழுதிக்கணும். எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோணத்துக்கு உள்ளே வந்துட்டு எழுதுங்க. கொஞ்சம் பெரிய முக்கோணமாக போட்டு அதில் 369 அப்படின்னு எழுதிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் முன்வைங்க. உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக என்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும், பண பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது திருமணம் கைகூடணுமா, இல்லை உடனடியாக வேலை கிடைக்கணுமா, ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பணம் தான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பணம் அல்லது மணின்னு இந்த முக்கோணத்தில் வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போது எவ்வளோ பணம் தான் உங்கள் பிரச்சனை வந்து தீரும், ஒரு 3 லட்சம் இருந்தால் போதுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நந்தி மேஜிக் ஆன். 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நந்தி மேஜிக் ஆன். இந்த நந்தி மேஜிக் ஆன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் தான் நீங்கள் முதன்முறையாக வந்துட்டு கேட்குறீங்க. ஏன்னா இது எங்களுக்கு வந்து குரு வந்து சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் வந்துட்டு நான் இதை தெரியப்படுத்துகிறேங்க. இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை நீங்கள் சாதாரணமாக சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு 100% பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா நந்தி பகவான் வந்து ஒரு மேஜிக் போல் உங்களுக்கு விருப்பத்தை வந்து நிறைவேற்றி தருவார். இங்கே வந்துட்டு நம்ம இந்த முக்கோணத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இந்த 369 வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அற்புதமான பலனை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பேனாலாம் கையில் இல்லை, எங்ககிட்ட சிகப்பு கலரும் இல்லை, பச்சை கலரும் இல்லை, நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த 4:30 6 மணிக்கிட்டே உள்ள நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த நந்தி மேஜிக் ஆன், நந்தி மேஜிக் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். இது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், எண்ணிக்கை கணக்கே வந்துட்டு கிடையாது. உங்களுக்கே வந்துட்டு போதும்னு தோணும், அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் அவசியமாக இந்த 4:30 6 மணிக்கிடையே உள்ள பிரதோஷ நேரத்தில் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.